அவிச்ச முட்டை குழம்பு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 4 முட்டை எடுத்து உப்பு போட்டு அவிச்சுக்கோங்க. அவிச்சு அதை உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கிறோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் சோம்பு போடுங்க. சோம்பு போட்டு பொரிய விட்டிங்கன்னா அதுக்கு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். கடுகுலாம் போட்டுறாதையே, வெறும் சோம்பு மட்டும் போடுங்க. அது தாளிப்பு தான் ஒவ்வொன்றுக்குமே டேஸ்ட்டை கொடுக்குறது. நான் எல்லா வீடியோவிலுமே சொல்லியிருக்கேன். அதனால் சோம்பு போடுங்க. இதுக்கு அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக நைஸ் உப்பு போட்டு அதை வதக்கிடுங்க. நல்லா உப்பு எதுக்கு போடுறோன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம், அதுக்காக தான் போடுறது. அது நல்லா செவந்து வந்தவரை வெங்காயம் செவக்கவும் இந்த தக்காளியும் போட்டு கொஞ்சமாக நைஸ் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா கரையணும். நாட்டு தக்காளிலாம் போட்டவுடனே கரைஞ்சி ஓடிடும். ஆனால் இப்போ உள்ள தக்காளிலாம் என்ன தக்காளினே தெரியல, ஆனால் கரையவே மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு கொஞ்சம் வேக விட்டு நல்லா கரைய விடுங்க. கரைஞ்சாதே அது குழம்பு நல்லாயிருக்கும். அப்போ நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சோண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு தூள் போடுங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சிக்கன் 65 தூள் போடுங்க. போட்டுட்டு நல்லா அதை எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்குங்க. 4 முட்டைக்கு இந்தளவு கரெக்டாக இருக்கும். 200 ml தண்ணி ஊற்றி நல்லா அதை கலக்கி விட்டுட்டு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்குங்க. ஒரே இதாக போட்டுறாதீங்க, உப்பு கறிக்கும் நல்லா இருக்காது. அதனால் பார்த்துட்டு போடுங்க. அப்போ அந்த குழம்பு கொதித்து வந்தவுடனே நல்லா அந்த வெட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஒன்று ஒன்றா அந்த கிரேவிக்கு உள்ளே போட்டுறணும். போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கு பிறகு கடைசியாக இறக்கும்போது மல்லித்தலை கொஞ்சமாக தூவுங்க. நான் தூவலை இல்லை, மல்லித்தலை இல்லை, அதனால் தூவலை. நீங்கள் மல்லித்தலை தூவுனீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி மறுபடியும் பிரட்டி விட்டுக்குங்க. பிரட்டி உள்ளே விட்டு அந்த நல்லா குழம்பு சாறுற அளவுக்கு பிரட்டி மறுபடியும் மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.